சேனல் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். 2026ஆம் வருடம் நம்மளை மீட் எடுத்துருமோ அப்படின்னு சொல்லி வருத்தமாக பார்த்துட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களே, அடுத்து உங்களுக்கான பொதுவான பலன்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள், மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகுது? குழப்பமான ஒரு ராசினா மிதுனம் தான் சொல்லணும். ஸ்டாண்டர்டான விஷயம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் போன வருடமே நீங்கள் வந்து நல்ல ஒரு நிறைவேற்றிருப்பீங்க. இந்த வருடம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ஊதியம், வெளிநாடு போகக்கூடிய உங்களுக்கு எல்லா அமைப்பும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். உடலில் கண்டிப்பாக வந்து வயிறு சம்மந்தப்பட்டதும் கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ ஒரு கோடீஸ்வர யோகத்துக்கு அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு ஏற்றம் அதிகமாக உண்டு. நீங்கள் எது எடுத்தாலும் அதை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய புத்தி கூர்மையால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது நிச்சயம் அது வெற்றி அடையும். நீங்கள் பின்வாங்கும்போது அது வெற்றி அடைகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை, இது வரைக்கும் திருஷ்டி இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு இதெல்லாம் இருந்து நீங்கள் விலகி உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களும் உங்களுடைய குலதெய்வ சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். நீங்கள் பெருமாளை கும்பிடுறது அப்படிங்கிறது நார்மலான விஷயம். அருகாமையில் இருக்கக்கூடிய கருப்பராயரை நீங்கள் வந்து வாரந்தோறும் வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் எதிரிகளில் இருந்தும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்ககிட்டே இருந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு விஷயம் நீங்கள் முன்னேற்றம் ஒரு மூவ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ஒரு மேல் படிப்போ இல்லை தொழில் கல்வியோ உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒரு வழிமுறையில் உங்களுக்கு குழந்தைக்கு உண்டான ஒரு பாக்கியம் உண்டு பண்ணும். மணிமுருகேசன் ஐயா அவர்கள், மிதுனத்துக்கு எப்படி அமைய இருக்கு இந்த வருடம்? மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பெற்றோர்கள் உடல் நலனில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். பெற்றோர்களுடைய விஷயத்தில் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட உடனடியாக போய் மருத்துவரை ஆலோசனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் இவங்களும் வந்து இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை இந்த சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன அலர்ஜிகள் இருந்தால் கூட உடனடியாக மருத்துவரை போய் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் இதனால் வரல நமக்கு குலதெய்வம் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காது. இனி வந்து குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்கடாச்சும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே சமயம் வெளிநாடு பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் உருவாகிறதுக்கான காலகட்டமாக இது இருக்குது. குழந்தைகளுடைய கல்வியில் வந்து இதனால் வரல தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு மேலே முன்னேற்றத்துக்கான பாதையில் கொண்டு போய் சேர்த்ததுக்கான வழிவகைகள் உண்டு. எல்லா காலகட்டங்களிலும் இறை வழிபாட்டின் மூலமாக எல்லா விதமான வெற்றிகளையும் பரிபூர்ணமாக மிதுன ராசியினர் அடையலாம். டாக்டர் முகுந்தன் முரளி அவர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் மிதுனத்துக்கு எப்படி அமைய போகுது? என்றும் இளமை எண்ணம் கொண்ட மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால தொழில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டுகள் வந்து பாதி வரைக்கும், அதாவது 7 மாதம் வரைக்குமே கேது பகவான் சிம்மத்தில் இருக்கு, அது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால கடுமையான முயற்சியின் மூலமாக தான் எல்லா வகையிலுமே நன்மைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முதல் 6 மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு நிறைய போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6 மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றத்துக்கான வழிவாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக அதீத நன்மைகள் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வாகனம் வாங்கணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கிறவங்கள நிறைவேறாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் பல தடைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் தடையை மீறி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றெல்லாம் இந்த நேரத்தில் பல வகையான நன்மைகள் முன்னேற்ற வளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டிங்கால் வலி சம்மந்தப்பட்டது, காது, தொண்டை, இந்த மாரி பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் அடிக்கடி இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பல வகையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாண்டாக இந்த ஆண்டுகள் அமையும். மிக்க மகிழ்ச்சி. செல்வி சார், இந்த மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமைய இருக்கு? மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இஎன்டி என்று எல்லோரும் சொல்வது தான். அதே போல் சளி தொந்தரவு, அலர்ஜி, தலை சுற்றல் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு முறை முழு பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். அதே போல் ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் மிதுனம் ஏற்படும். பதட்டம் வேண்டாம். எந்தவித பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். தொழில் ரீதியாக பழைய கடன்கள் பைசல் ஆகலாம். புது பணவரவு ஏற்படும். கண்டிப்பாக வட்டிகளால் பாதித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதும், எதிரிகளால்
கஷ்டங்கள், அவமானங்கள், சங்கடங்கள் இருந்த அமைப்பு ஒன்று சமாதானம் ஆகிடும். இல்லை என்றால் அவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற சகலமும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலே இல்லை, வேலையே இல்லை, படிப்பே இல்லை, உத்தியோகமே இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் விசிட்டிங் கார்டை ஸ்டைலாக போட்டு நீட்டக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படும். ராகவேந்தர் வழிபாடு மிக மிக முக்கியம். குருவை பிடித்து கொள்வதும் குரு பாதத்தை பின்பற்றி கொள்வதும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்குவதற்கு உண்டான அமைப்பு. சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெற்றோர் பெரியோர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பசுமாடுகளுக்கு உணவளிக்காமல் போனால் பெற்றோர் பெரியோர்களுக்கு தேகாரோக்கியத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்படுவது சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். 2026 வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லுவோம். 2026 ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோட தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்தாடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள். உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார். அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது,
காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026 வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026 ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல உருவாகும். அதே நேரத்துல இந்த தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள்லாம் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.